ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிபி மாடியூலில் எப்படி ஹோம் ஆட்டோமேஷனுக்கு லைட்டையும் ஃபேனையும் எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்ட் டு யூஆர்ட் கம்யூனிகேஷன். ஓகே, ஒரு யூஆர்ட்லேருந்து இன்னொரு யூஆர்ட்டுக்கு எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, சேம் அதே மாதிரி ஜிபி மாடியூல் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த கோடிங் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கலாம், அப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த யூஆர்ட்லேருந்து ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் அந்த சைடு வந்து ஒரு எல்இடி ஆன் ஆகணும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து நான் ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 2 கண்ட்ரோலர் வச்சுருப்பேன். ஓகே, 2 கண்ட்ரோலில் இருந்தால் நான் ஒவ்வொரு கண்ட்ரோல் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு எல்இடி வந்து ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும். அந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கான பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் 1க்கான ப்ரோடேஸ் சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் இந்த சிமுலேஷன் வந்து நமக்கு கிடையாது, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம இதுக்கான கரெக்டான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ ப்ராஜெக்ட் பேக்கப்ஸில் போயிட்டு ஓகே கண்ட்ரோலர் 1. இப்போ கண்ட்ரோலர் 1ல் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். இங்கிட்ட சைடு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் அங்கிட்ட ஒரு எல்இடி ஆன் ஆகணும், அதேமாதிரி இங்கிட்ட வந்து ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் அங்கிட்ட ஒரு எல்இடி ஆன் ஆகணும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போது சுவிட்சுங்கிறது என்ன பண்ணிருக்கேன், ஆர்பி நாட்டில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அது சிமுலேஷன் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு, சிமுலேஷன் வந்து சேவ் ஆகலையாட்டுக்கு, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணிருக்கேன், இந்த கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சிமுலேஷன் வந்து நான் மாடிஃபை பண்ணி இல்லைன்னா நான் ஓவராலாகவே உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காமிச்சிடுறேன். இதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே, அப்போ ஆர்டி நாட், ஆர்டி1, ஆர்டி2 இதில் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கேன், எல்சிடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு எல்சிடிக்காக இந்த பின்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சீரியல் டேட்டா சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேரியபிள்ஸு. சுவிட்சுங்கிறது என்னென்னா நம்மளுடைய இன்புட்டுக்கான சுவிட்ச் தான். ஓகே, எல்இடி அப்படிங்கிறது ஒரே ஒரு எல்இடி யூஸ் பண்ணி ஒரு எல்இடி, ஒரு சுவிட்ச், ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். அப்போ இந்த 3 தான் இருக்க போது ப்ளஸ் எல்சிடி. அப்போ எல்சிடி என்னுடைய எல்சிடியோட டேட்டா என்ன வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0xF0 அது 4 பிட் எல்சிடிக்கான கமாண்ட்ஸு. அடுத்து 4 பிட் எல்சிடியில் நான் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கான கமாண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்சிடி வந்து இன்ஸ்டேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 4 பிட் எல்சிடி இல்லை 8 பிட் எல்சிடி அப்படிங்கிறத இன்ஸ்டேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து டேட்டா வந்து ஸ்ட்ரிங்கில் சென்ட் பண்ணுறதுக்காக எல்சிடி டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இன்டர்ப்டில் தான் என்ன பண்ணுறேன், சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 1ன்னு வரும். இப்போ 1ன்னு வந்துச்சுன்னா ஏங்கிற வேரியபிளாக 1 பண்ணேன், அதே மாதிரி 0ன்னு வந்துச்சுன்னா பிங்கிற வேரியபிள் வந்து 1 பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதே சேம் ஃப்ளோவில் தான் நான் வந்துருக்கேன் கோடிங்கன்னா. வேலை எதுனா ஜிஎஸ்எம் வந்து நான் இன்ஸ்டேஸ் பண்ணியிருக்கேன், சீரியல் கம்யூனிகேஷன் வந்து நான் இன்ஸ்டேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனில் ட்ரிஸ்பி ஈக்குவல் டு 0x01. ஏன்னா என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு பின்னை மட்டும் இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணிருக்கேன், 0x01 கொடுத்துருக்கேன். ஆர்பி நாட் பின்னை மட்டும் எனக்கு இன்புட்டாக வேணும் அப்படிங்கிறத 0x01 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்து போர்ட் பி ஈக்குவல் டு 0x00. அதே மாதிரி நான் என்ன பண்ணுங்க, டேட்டாவை ரிசீவ் பண்ண போகிறேன். 0x80 நான் கொடுத்துருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து போர்ட் சி, ட்ரிஸ் டி எல்லாமே சேம் கம்யூனிகேஷன் தான், வேறெல்லாம் எதுவும் இல்லை. அடுத்து ஜிஎஸ்எம் இன்ஸ்டேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எனக்கு என்ன பண்ணேன், ஒரு 2 மில்லிசெகண்ட்ஸ் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 0x80 வந்து UART1 இன்டர்ஃபேஸ் பிக் 16F877A அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுங்க, டேட்டாவை பிரிண்ட் பண்ணிட்டேன். அதை ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஃபர்ஸ்ட் காமில் வெயிட் ஃபார் மெசேஜ் அப்படின்னு ஷோ பண்ணிட்டு A ஈக்குவல் டு 1 ஆச்சுன்னா எல்இடியை வந்து ஆன் பண்ணேன். அடுத்து 80 என்ன பண்ணுங்க, அதே இது B ஈக்குவல் டு 1 ஆச்சுன்னா எல்இடியை வந்து ஆஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து C0 என்ன பண்ணுங்க, சுவிட்சோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணு. ஆனால் நம்ம ஜிபியில் பார்த்தப்போ என்ன பண்ணோம், ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம சென்ட் பண்ணோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணோம், இஃப் கண்டிஷன் எதுவுமே நம்ம போடல, டேரெக்டாக என்ன பண்ணுங்க, டேட்டா வந்து நம்ம அப்படியே ஷேர் பண்ணிக்கிறோம். வேறு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இப்போ அந்த கோடிங் என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன், கம்பைலிங் ஆகும். இப்போ அந்த சிமுலேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் நான் பண்ணிவிட்டு நான் அப்படியே உங்களுக்கு அவுட்புட் ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த சிமுலேஷன் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு ஒரு பட்டனை எடுத்து ஓகே நான் வந்து ஆர்பி நாட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 வோல்ட் கொடுத்துடலாம். பவரில் போயிட்டு 5 வோல்ட். ஓகே, அதே மாதிரி எல்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆர்டி நாட்டில் தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் டிஃபால்ட்டாக கோடிங்கில். அதனால் அதுதான் நான் மாடிஃபை பண்ணிட்டேன். டெலிட் ஒயரு. ஓகே, செகண்ட் கண்ட்ரோலர் வந்து நம்ம கோடிங் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, சேம் இதே கோடிங் தான், சேம் இதே கான்செப்ட் தான் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த கோடிங்கும் ஒரு டைம் லைட்டாக ஓவரலாக சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் 2 யூஆர்ட்டை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா UART1 இன்டர்ஃபேஸ் பிக் 16F877A நமக்கு ஷோ ஆகுதா. இப்போ அதுவே நான் என்ன பண்ணுறேன், அங்கிருந்து டேட்டா 1ன்னு வந்துச்சுன்னா எல்இடி ஆன் ஆகணும், அதே மாதிரி 0ன்னு வந்துச்சுன்னா எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். அப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணிடலாமா. வெயிட்டிங் ஃபார் மெசேஜ்னு இருக்கா, இப்போ என்ன பண்ணுறேன், நான் 1ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு. 2ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்இடி வந்து ஆஃப் ஆகாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வந்து 0 கொடுக்கணும், அப்போ அதனால தான் ஆஃப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோ டைப் கேட்டஸ் வந்து எனேபிள் இல்லை. இப்போ நான் பிரிண்ட் பண்ண ரைட் பண்ணது எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறேன், எக்கோ டைப் கேட்டஸ் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 1ன்னு ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும், 2ன்னு ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகாது, 0ன்னு ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகும். ஓகே, அப்போ 1 0 அப்போ நமக்கு வந்து கோடிங் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி டேட்டா நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 1ன்னு சென்ட் ஆகணும், சுவிட்சை ரிலீஸ் பண்ணால் 0ன்னு சென்ட் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம இங்கிருந்து என்ன பண்ணிக்கோம், UART கம்யூனிகேஷன் மூலமாக டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம்.
அப்போ அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சுவிட்ச் ஈக்குவல் டு 1ன்னு அப்டேட் ஆகுது. இப்போ கோடிங்கில் ஏன் ட்ரான்ஸ்மிட் ஆகலை அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இங்கே டிஎக்ஸ் ஆர்எஸ் வந்து கனெக்ட் பண்ணல, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ அந்த சிமுலேஷன் என்ன பண்ணுறேன், இங்கே சுவிட்சுக்கு வந்து டிஎக்ஸ் பின்னு ஆர்எக்ஸ் பின் இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இதை கனெக்ட் பண்ணிட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்ட்னு ஒரு டைம் நேம் கொடுத்துக்கிறேன். சேவ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இப்போ சிமுலேஷன் எகைன் நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், சுவிட்ச் வந்து ப்ரெஸ்ஸிங் ஸ்டேட்டில் இருக்குது, இல்லை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன ஆகணும், 0ன்னு பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா சுவிட்ச் நான் ப்ரெஸ் பண்ணவே இல்லை, அப்போ என்ன ஆகணும், 0ன்னு பிரிண்ட் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கும் ஒரு கண்டிஷன் போடணும். எனக்கு வந்து சுவிட்ச் ப்ரெஸ்ஸில் இருந்ததுன்னா 1ன்னு பொண்ணு. இப்போ என்ன பண்ணணும், 1ன்னு அப்டேட் ஆகும். அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து சீரியல் நம்ம இங்கே வந்து சென்ட் பண்ணோம்னா எல்இடிஸ் வந்து ஆன் ஆகும். இது ஒரே கண்ட்ரோலில் இருக்கிறனால நமக்கு வந்து கரெக்டாக ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அங்கே போட்ட மாதிரி நமக்கு சேம் ஒரு இஃப் கண்டிஷன் பண்ணி நம்ம ரைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம், ஏபி அப்படின்னு 2 வேரியபிள் வச்சுக்கோமா. இப்போ என்ன பண்ணலாம், சிடி அப்படின்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். சி ஈக்குவல் டு 1, டி ஈக்குவல் டு 1. ஓகே, சி ஈக்குவல் டு 1, டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு என்ன பண்ணுறேன், 2 வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து இன்ஸ்டா சுவிட்ச் ஆனில் இருக்குமா ஆஃபில் இருக்குமா எனக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறேன், 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு கோடிங் ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். எந்த எரரும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன், கீழே வந்துட்டு என்னோட கோடிங்கில் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் ரைட் பண்ணுறேன். ஏன்னா டேட்டாஸ் இது மாதிரி சென்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், நமக்கு பக் வரும். அதனால் என்ன பண்ணுறேன், இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு SW ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, SW ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன், 1ன்னு சென்ட் பண்ணேன். இல்லை அப்படின்னா 0ன்னு சென்ட் பண்ணு நான் சொல்ல போகிறேன். அப்போ SW ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன், 1ன்னு சென்ட் பண்ண போகுது. இல்லை அப்படின்னா 0ன்னு சென்ட் பண்ணேன். ஓகே, அதை ரைட் பண்ணிட்டோம். SW ஈக்குவல் டு 1 ஆச்சுன்னா SWயோட ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே ஃபில் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து ஒரு இஃப் கண்டிஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணோம்ல. அப்போ அண்டு சி ஈக்குவல் டு 1 நான் செக் பண்ணுறேன். அண்டு ஓப்பன் பை க்ளோஸ் பை போட்டு சி ஈக்குவல் டு கேப்ஸ் லாக்கில் சி ஈக்குவல் டு 1 செக் பண்ணிடுறேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து என்ன பண்ணுறேன், உள்ளே வந்துட்டு சியை வந்து 0 பண்ணிடுறேன். அதே மாதிரி டியை வந்து 1 பண்ணிடுறேன். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா ஜிபி மாடலுக்கு எப்படி கோடிங் பார்த்தோமோ அதே சேம் கோடிங் தான், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த வேரியபிளை வந்து கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி. இப்போ என்ன பண்ணுறேன், அதே சுவிட்சுங்கிற வேரியபிள் தான். ஆனால் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து 0 செக் பண்ணுறேன். 0 இருந்தால் அதே ஸ்டேட்டஸை அப்படியே சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறேன், டி. ஓகே, கோடிங்லாம் எல்லாமே சேம் தான், மற்றபடி நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இதே மாதிரி என்ன பண்ணணும், அந்த கோடிங்லேயே நம்ம போய் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணேன், கோடிங்கை கம்பைல் பண்ணேன். எகைன் ஒரு டைம் நம்ம செக் பண்ணிடலாமா, எனக்கு வந்து ஒன்ஸ் மட்டும் தான் சென்ட் ஆகணும், மற்றபடி கண்டினியூஸாக சென்ட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் வந்து நான் சுவிட்ச் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா வெர்ச்சுவல் டெர்மினல் ப்ளூடூத் TX அப்படின்னு இருக்கா, அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், UART1 TX அப்படின்னு. அப்போ 0ன்னு ஒரு டைம் தான் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணால் 1ன்னு ஒரே ஒரு டைம் தான் ஆகுது. 0ன்னு பார்த்தீங்கன்னா இதே ஒரு டைம் தான். இப்போ என்ன பண்ணுறேன், நான் 1ன்னு ப்ரெஸ் பண்ணால் LED ஆன் ஆகுது, 0ன்னு ப்ரெஸ் பண்ணால் LED ஆஃப் ஆகுது. அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து ட்ரான்ஸ்மிட் UART1ஓட கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. UART2ஓட கோடிங்கை செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு சிமுலேஷன் வந்து நம்ம பார்ப்போம். இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், UART1க்கான கோடிங் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் என்ன பண்ணுறேன், ஒரு டைம் வந்து சிமுலேஷன் ஃபைல் மட்டும் சேஞ்சஸ் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். PD controller1 அப்படின்னு போட்டு PDS ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து கரெக்டாக சேவ் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எகைன் வெளியே வந்துட்டு controller2க்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி கோடிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். எஸ் கொடுத்துட்டேன். ஓகே, வெயிட் பண்ணி க்ளோஸ் ஆகிடும். அடுத்து controller2க்கான கோடிங் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி PRG.MCP இதையும் நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கான க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ABCDE அப்படியே நம்ம 2 வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணலாமா. C ஈக்குவல் டு 1, D ஈக்குவல் டு 1. சேம் அங்கே நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. அப்போ செக் A இதே மாதிரி LCDக்கான ஃபங்க்ஷனு, அதே மாதிரி சுவிட்ச் வந்து என்ன பண்ணுங்க, RC0லையும் LED வந்து RC1லேயும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே என்ன பண்ணோம், RB0 RB1ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். இங்கே RC0 RC1ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 4-bit LCD வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD டேட்டா ஃபங்க்ஷனில் வந்து LED 4-பிட்டுக்கான டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணியிருக்கேன். அடுத்து 4-bit LCD இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணியிருக்கேன். LCD டிஸ்பிளே அப்படின்னு டேட்டா வந்து ஸ்ட்ரிங்கில் வாங்கி நான் சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்டரப்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டேட்டாஸ் எல்லாமே இன்டரப்ட்டில் தான் ரிசீவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டரப்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து சீரியல் கம்யூனிகேஷன் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன்.
அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 8.1ன்னு போடுங்க. ஏன் நான் வந்து 8.1ன்னு போடுங்க அப்படின்னா நான் வந்து சீரியல் கம்யூனிகேஷன் டேட்டா ரிசீவ் பண்ண போகிறேன். அப்போ RC7 வந்து இன்புட்டு, அதே மாதிரி RC0 வந்து நமக்கு இன்புட், அதுக்காக நான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 மில்லிசெகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் GSM வந்து என்ன இன்சைஸ் பண்ணியிருக்கேன். இன்சைஸ் பண்ணிவிட்டு எங்கே நம்ம ஃபஸ்ட் காலமில் UR2 இன்டர்ஃபேஸ் பிக் சிஸ்டம் ஆஃப் 877A அப்படின்னு கொடுத்துட்டு வெயிட்டிங் ஃபார் மெசேஜ்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, A = 1 ஆச்சுன்னா LED வந்து ஆன் பண்ணு, B = 1 ஆச்சுன்னா LED வந்து ஆஃப் பண்ணி நான் ஸ்டேட்டஸ் பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், இங்கேயும் வந்து அதே இஃப் கண்டிஷன் நம்ம ரைட் பண்ண போகிறோம். இஃப் SW = 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், அண்டு C = 1 செக் பண்ணுறேன். C = 1 இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், வேற எதுவும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டேன், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து நம்ம போட்டலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியை வந்து என்ன பண்ணுறேன், உள்ளே வந்தோடனே எனக்கு 0 பண்ணிடு, டியை வந்து 1 பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன பண்ணுவோம், இஃப் கண்டிஷனில் சேம் இதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து சென்ட் பண்ணலாமா, Ctrl+C Ctrl+V. அப்போ என்ன பண்ணேன், சுவிட்சோட ஸ்டேட்டஸ் வந்து 0வா இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதே மாதிரி வேரியபிள்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், டி வந்து நம்ம செக் பண்ணுவோம். நான் சிக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், இங்கே வந்து டிங்கிற வேரியபிள் வந்து நான் செக் பண்ணுவேன். இப்போ டி, இப்போ அதே மாதிரி சிங்கிற வேரியபிள் 1 பண்ணிடுவேன், டிங்கிற வேரியபிள் வந்து 0 பண்ணிடுறேன். இவ்வளோ தான் நம்மளுடைய கண்டிஷனு. ஏன்னா எகைன் இந்த லூப்புகளை வரவே கூடாது. இந்த லூப்புகளை வந்துருச்சு அப்படின்னா அடுத்து இந்த லூப்புக்கு போனால் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணணும், இந்த லூப்புக்கு வரணும். இல்லை அப்படின்னா இந்த லூப்பை விட்டு ஒரு டைமோட எக்ஸிட் ஆயிடணும். அதுக்காக இந்த கண்டிஷன் போடுது, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நம்மளோட கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன். இதுக்கான சிமுலேஷன் ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சிமுலேஷன் வந்து ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எல்சிடிக்கான பின்ஸ் மட்டும் மாறி இருக்குது, மற்றபடி எல்லா பின்ஸும் கரெக்டாக தான் இருக்குது. எல்சிடி மட்டும் என்ன பண்ணலாம், மாற்றி கனெக்ட் பண்ணிடலாமா. இப்போ இந்த 3 வயர்ஸ் என்ன பண்ணுறேன், நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். 3 என்ன பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், RS வந்து கனெக்ட் பண்ணுறேன். RD0. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா RD1. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா RD2. ஓகே, இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி TXRX வந்து இதில் கரெக்டாக கம்யூனிகேட் ஆகிருக்கு, எந்த இஷ்யூ இல்லை. இப்போ UR2 இன்டர்ஃபேஸ் பிக் சிஸ்டம் ஆஃப் 877A இதுதான் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 0 ஒரே ஒரு டைம் மட்டும் பிரிண்ட் ஆகுதான் செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த டபுள் இதுக்கு வந்து நம்ம போயிடலாம், 2 UR2 இன்டர்ஃபேஸ் பண்ண கோடிங்க்கு வந்து நம்ம போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சோட ஸ்டேட்டஸ் வந்து 0 இருக்குது, எனக்கு 0 பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு டைம் நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 1 அப்படி, அடுத்து ரிலீஸ் பண்ணால் 0, எகைன் ப்ரெஸ் பண்ணால் 1. அப்போ இதுவும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறேன், நான் 1 ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகுது, 0 ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகுது. 1 0 ஆஃப் கரெக்டாக இருக்குது. இப்போ 0 0 நான் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப்லேயே இருக்குது, நான் எகைன் 1 ப்ரெஸ் பண்ணால் ஆன்லேயே இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு UR2க்கான கோடிங்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, இல்லை எந்த விஷயமே இல்லை. ஃபைலை மட்டும் என்ன பண்ணுறேன், ஒரு டைம் நான் சேவ் பண்ணுவேன், ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்ட். அப்போ நமக்கு அந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் என்ன பண்ணலாம், 2 UR2 நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணோம்னா அந்த கோடிங்க்கு போகலாமா, அந்த கோடிங் கிடையாது, அந்த சிமுலேஷன் ஃபைலுக்கு வந்து நான் போகிறேன். இப்போ அந்த சிமுலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா UR1 UR2 இதுக்கான சிமுலேஷனில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே உங்களுக்கு அவுட்புட் ஷோ பண்ணுறேன். ஓகே, 2 சிமுலேஷன் ஃபைல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி GP மாடியூலுக்கு போட்டோமோ அதே தான். ஆனால் அங்கே என்ன பண்ணோம், ஒரே சைடு 2 சுவிட்ச் யூஸ் பண்ணோம், ஒரே சைடு 2 LED யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சைடு ஒரு சுவிட்ச், இன்னொரு சைடு இன்னொரு சுவிட்ச். அப்போ இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் Ctrl+2 இருக்க LED வந்து ஆன் ஆகணும், Ctrl+2 இருக்க சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் Ctrl+1 இருக்க LED வந்து ஆன் ஆகணும். செக் பண்ணிடலாமா. இப்போ என்ன பண்ணேன், சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணோன்னா UR1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா UR2ன்னு வருது. அப்போ நமக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஓகே, இல்லை எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்போ UR1 UR2 இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கோடிங் வந்து 2 பக்கமும் LED ஆஃப் பண்ணிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டைம் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் LED ஆன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா Ctrl+1 இருக்க சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா LED வந்து ஆன் ஆகலை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா D1 LCD1 தான் போடுவேன், D1 LCD1. ஏன்னா நீங்கள் இந்த LCD2 LCD1 அப்போ நீங்கள் வந்து LCD டிஸ்பிளே மாற்றி வச்சுக்கிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க, அதுக்காக தான் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன், சொன்னேன், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இந்த சுவிட்சை நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணால் ஆஃப் ஆகுது, ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகுது. ஓகே, இந்த சுவிட்ச் ப்ரெஸ்ஸிங்லேயே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் இங்கிட்ட இருக்க LED வந்து ஆன் ஆகும், இல்லை எந்த விஷயமும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து கண்டிஷன் மாடிஃபை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் இந்த சுவிட்சை ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த சுவிட்சை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணாலும் இங்கிட்ட செகண்ட் LED வந்து ஆஃப் ஆகிடுச்சா. இப்போ அடுத்து எகைன் நான் என்ன பண்ணுறேன், நான் ப்ரெஸ் பண்ணுறேன், LED ஆன் ஆகுது. இந்த சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணாலும் LED வந்து ஆன் ஆகுது. அப்போ நம்ம 2 UR2 நமக்கு என்ன ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, இல்லை எந்த இஷ்யூமே இல்லை. இந்த லேபிள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.